ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலை திருப்பதி பற்றிய முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்று டிசம்பர் 28 திருமலையில் மாலை 4 மணி சமயத்தில் பிரணய கால மகோத்சவம் நடக்கும். இந்த பிரணய கால மகோத்சவம் ஆனது திருமலை கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரணி தெப்பத்திற்கு முன்னாடி தான் நடக்கும். பிரணய கால மகோத்சவ நிகழ்வு ஆனது பெருமாளுக்கும் தாயார்களுக்கும் இடையே விளையாட்டாக நடக்கக்கூடிய ஒரு ஊடலுக்கு பின் நடக்கக்கூடிய ஒரு கூடல் நிகழ்வை குறிக்கக்கூடியது. இந்த நிகழ்வை ஸ்ரீயா சம்பதம்னும் குறிப்பிடுவாங்க. இந்த நிகழ்வு இன்று டிசம்பர் 28 மாலை 4 மணிக்கு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு டயக்னலி ஆப்போசிட்டில் வாகன மண்டபம் இருக்கும். வாகன மண்டபம் முன்னாடி தேர் பூட்டி வச்சுருப்பாங்க. தேர் பூட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் புஷ்கரணி தெப்பத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா மாட வீதியில் 2 பந்தல் போட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் திருமலையில் இருந்தாலே உங்களுக்கு தெரியும், 2 பந்தல் திருமலை கோவிலுக்கு முன்னாடி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஒரு பந்தலில் பார்த்தீங்கன்னா தாயார் தனி ஒரு பல்லக்கில் இருப்பாங்க. இன்னொரு பந்தலுக்கு கீழே மலையப்ப சுவாமி தனி ஒரு பல்லக்கில் இருப்பாங்க. இன்று வைபோத்சவ மண்டபத்திலிருந்து தாயாரும் மலையப்ப சுவாமியும் தனித்தனி பல்லக்கில் புறப்பட்டு எதிர் திசையில் நிற்பாங்க. இந்த 2 பந்தலுக்கு கீழேயும் எதிர் திசையில் தனித்தனி பல்லக்கில் தாயார்கள் ஒரு பல்லக்கிலும் மலையப்ப சுவாமி தனி ஒரு பல்லக்கிலும் இருப்பாங்க. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் தாயார்களுக்கும் இடையே விளையாட்டாக ஒரு சின்ன ஊடல் நடந்திருக்கு. அதனால் அவங்க 2 பேருமே தனித்தனியாக பிரிஞ்சு தனித்தனி ஒரு பல்லக்கில் இருக்காங்க. இப்போ தாயாரும் பெருமாளும் விளையாட்டாக கோச்சிக்கிட்டு தனித்தனி பல்லக்கில் இருக்காங்க. தாயாரை சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் அர்ச்சகர்களும் சில டிடிடி எம்ப்ளாயீஸும் தாயார் பல்லக்கு பக்கத்தில் நிற்பாங்க. அதே போல் பெருமாளை சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் பெருமாள் இருக்கக்கூடிய பல்லக்கு பக்கத்தில் சில அர்ச்சகர்களும் சில டிடிடி எம்ப்ளாயீஸும் நிற்பாங்க. ஸோ இப்போ இவங்களை சமாதானப்படுத்தி ஒன்று சேர்த்து வைக்கணும். இதுதான் பிரணய கால மகோத்சவம். இந்த விழாவானது அத்தியாயனோத்சவத்தினுடைய 17வது நாளும் வைகுண்ட ஏகாதசியிலிருந்து 6வது நாளும் ஒவ்வொரு மார்கழி மாதமும் நடக்கக்கூடிய ஒரு விழா. இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய சமயத்தில் அர்ச்சகர்கள் ஆழ்வார் திவ்ய பிரபந்தம் பாடுவாங்க. ஆழ்வார் திவ்ய பிரபந்தத்தை நிந்த ஸ்துதி என்ற முறையில் பாசுரம் பண்ணுவாங்க. நிந்த ஸ்துதி என்பது பெருமாளையும் தாயாரையும் பற்றி பாராட்டுற மாதிரி பாராட்டி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைகளை சொல்லக்கூடியது தான் நிந்த ஸ்துதி. அதாவது இவங்க 2 பேருக்கும் நடுவில் சின்னதாக ஊடல் நடந்திருக்கு இல்லையா, அதனால் அந்த ஊடலை சேர்த்து வைக்கணும். ஆனால் அவங்க பற்றி இருக்கக்கூடிய குறைகளும் சொல்லணும். ஆனால் அதை நல்லா பாலிஷாக சொல்லணும் அப்படின்றதுக்காக பாராட்டுற மாதிரி பாராட்டி அவங்களுடைய குறைகளும் சொல்லுவாங்க. இந்த நிகழ்வில் தாயார்கள் சைடில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கூடையிலிருந்து பூப்பந்து தூக்கி மலையப்ப சுவாமி மேலே போடுவாங்க. அப்போ மலையப்ப சுவாமி அந்த பூப்பந்து அவர் மேலே பட்டுடக்கூடாது என்பதற்காக பின்னாடி நகர்ந்து ஓடி போவாங்க, சைட்லையும் நகர்ந்து ஓடி போவாங்க. அதே மாதிரி பெருமாள் சைடில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அவங்க கையில் இருக்கக்கூடிய பூக்கூடையிலிருந்து பூப்பந்தை தாயார் மேலே தூக்கி போடுவாங்க. தாயார்களும் அவங்க மேலே அந்த பூப்பந்து பட்டுடக்கூடாதுன்றனால பின்னாடி ஓடுவாங்க, சைடில் ஓடுவாங்க. இந்த நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. போன வருடம் நாங்கள் இந்த நிகழ்வை மாட வீதியில் நின்று பார்த்தோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி திருமலையில் இருக்கீங்கன்னா புஷ்கரணி தெப்பத்துக்கிட்ட கோவில்கிட்ட இருக்கக்கூடிய புஷ்கரணி தெப்பத்தில் நின்னீங்கன்னா ஈவினிங் 4 to 5 இந்த நிகழ்வு நடக்கும். நீங்கள் பார்க்கலாம். இந்த பூப்பந்துகள் ஒருவர் மீது ஒருவர் தூக்கி போட்டு முடித்த பிறகு அவர்களுடைய ஊடலானது சமாதானமாகி தாயார்கள் இருவருமே மலையப்ப சுவாமியோடு சேர்ந்து வந்து நின்றுடுவாங்க. இப்போ ஊடல் சமாதானமாகி கூடிட்டாங்க. இப்போ தாயாரும் மலையப்ப சுவாமியும் ஒரு சேர நின்ற பிறகு கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க. கற்பூர ஆரத்தி காட்டி முடித்த பிறகு தாயாரும் மலையப்ப சுவாமியும் இணைந்தே கோயிலுக்குள்ளே போயிடுவாங்க. இதுதான் பிரணய கால மகோத்சவ நிகழ்வு. அடுத்த முக்கியமான அப்டேட் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் பற்றிய அப்டேட். நேற்று காலை 10 மணிக்கு, அதாவது டிசம்பர் 27 காலை 10 மணிக்கு ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்குமான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த புக்கிங்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இதோடு சேர்த்து டிசம்பர் 5 நாட்களுக்கும் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 5 நாட்களுக்குமே புக்கிங் அவைலபிளாகத்தான் இருந்துச்சு. அதற்கப்புறம் அந்த புக்கிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நேற்று முதல் நாள் டிடிடி ட்ரஸ்ட் போர்ட் மீட்டிங் நடந்த போது இந்த திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் செய்யக்கூடியவர்கள் 300 ரூபாய் தலா ஒருத்தருக்கு பே பண்ணி சுபதம் என்ட்ரி வழியாக மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனத்திற்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
பட் எப்போ இருந்து இந்த 300 ரூபாய் பே பண்ணால் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு போகலாம் என்ற கரெக்டான அப்டேட் தெரிவிக்காமல் இருந்தாங்க. ஜென்ரலாக ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் நம்ம புக் பண்ணோம்னா ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1000 ரூபாய். கப்பல் டிக்கெட் என்பதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாம் போய் விசேஷ ஹோமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மற்றபடி மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் இதில் இன்க்ளூட் பண்ணாமல் தான் இருந்தாங்க. நிறைய பேர் இந்த ஹோமம் பண்ணக்கூடியவங்களுக்கும் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தனால நேற்று முதல் நாள் நடந்த டிடிடி ட்ரஸ்ட் போர்ட் மீட்டிங்கில் சேர்மன் அவர்கள் இந்த விசேஷ ஹோமம் டிக்கெட் வாங்கக்கூடியவங்களுக்கும் 300 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக ஒருத்தருக்கு பே பண்ணோம் அப்படின்னா சுபதம் என்ட்ரி வழியாக போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்க்கலாம் என்பது மட்டும்தான் தெரிவிச்சிருந்தாங்களே தவிர்த்து எந்த தேதியிலிருந்து இந்த சிஸ்டம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் என்பது பற்றி தெரிவிக்காமல் இருந்தாங்க. நேற்று காலை 10 மணிக்கு ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாத புக்கிங் ஓப்பன் ஆன சமயத்தில் புக்கிங் பண்ண ட்ரை பண்ண போது எப்பவும் போல் 1000 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் கப்பல் டிக்கெட் அப்படின்றனால 2 பேருனுடைய டீட்டெயிலும் கொடுக்குற மாதிரி தான் இருந்ததே தவிர்த்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு எக்ஸ்ட்ரா 300 ரூபாய் கலெக்ட் பண்ணுற மாதிரியோ அல்லது இதனை பற்றி இன்ஃபர்மேஷனோ புக்கிங் சமயத்தில் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் எப்போ இருந்து இந்த டிக்கெட் புக் பண்ணால் நமக்கு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் அலோ பண்ணுவாங்க என்பது ஒரு டவுட்டாக இருந்தனால நேற்று நிறைய புக்கிங்கும் ஆகாமல் இருந்தது, ஒரு சில புக்கிங்கும் ஆகியிருந்தது. அதன் பிறகு இந்த புக்கிங்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணும்போது டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி 5 தேதிகளுக்கும் ஓப்பனாக இருந்த புக்கிங்கும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் கடைசி 5 தேதிகளோடு சேர்த்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் புக்கிங் இப்போது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னும் இன்றோ நாளையோ இந்த புக்கிங் மறுபடியும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் 1000 ரூபாய் திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமத்துக்கு பே பண்ணுற மாதிரியும் கப்பல் டிக்கெட் அப்படின்றனால எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு 300 ரூபாய் பே பண்ணணும். ஸோ 300 + 300 600 ரூபாய் சுபதம் என்ட்ரி வழியாக போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கும் பார்க்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன் ஆடடாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறுபடியும் இப்போ இந்த புக்கிங் ஓப்பன் ஆனால் தான் இந்த புக்கிங்கில் ஏதாவது அப்டேட் வந்திருக்கா என்பது நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். ஜனவரி டு மார்ச் மாதத்திற்குரிய ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் புக்கிங் மறுபடியும் ஓப்பன் ஆகக்கூடிய அந்த அப்டேட் டிடிடி தெரிவித்த உடனே வீடியோ வாயிலாகவும் கம்யூனிட்டி போஸ்ட் மூலமாகவும் நானும் உங்களுக்கு நிச்சயமாக தெரியப்படுத்துகிறேன். அதே போல் அந்த புக்கிங் ஓப்பன் ஆன உடனேயே இந்த 300 ரூபாய் தரிசனத்திற்கும் சேர்த்து அப்டேட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா என்பதும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். வைகுண்ட ஏகாதசி துவாதசி நாட்கள் கம்பேர் பண்ணுறப்போ திருமலையில் இப்போ கொஞ்சம் கூட்டம் குறைவாகத்தான் இருக்குது. வைகுண்ட துவார தரிசனத்திற்காக டோக்கன் மற்றும் டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்கள் கியூவில் ஜாயின் பண்ணுறப்போ தரிசன தேதி மட்டும்தான் ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாங்க. மற்றபடி டைம் ஸ்லாட் அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறது கிடையாது. உங்களுடைய டைம் ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ நம்ம கியூவில் ஜாயின் பண்ணாலும் எதுவும் சொல்கிறது கிடையாது. மற்றபடி தரிசன தேதி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாங்க. அந்தந்த நாளுக்குரிய தரிசன டிக்கெட் டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் தரிசனத்திற்கு அன்றைய நாள் அலோ பண்ணுறாங்க. திருமலையில் இன்றுமே ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் ஆஃப்லைன் ரூம் அலாட் பண்ணுறதுக்கு வைகுண்ட துவார தரிசன டிக்கெட் மற்றும் டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் ரூம் அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. எந்த வித தரிசன டிக்கெட் தரிசன டோக்கன் இல்லாதவங்களுக்கு ஆஃப்லைனில் திருமலையில் அலாட் பண்ணுறது கிடையாது. உங்ககிட்ட எந்த வித தரிசன டிக்கெட்டும் இல்லை, தரிசன டோக்கனும் இல்லைன்னா கீழ் திருப்பதியில் நம்ம விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைனில் ரூம் எடுத்துக்கலாம். வைகுண்ட துவார தரிசனத்திற்காக ஏர்லி மார்னிங் எஸ்எஸ்டி ஸ்லாட் டோக்கன் அல்லது தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3/4 மணி நேரத்திலிருந்து 1.25 மணி நேரம் மட்டும்தான் தரிசனத்திற்கு ஆகுது. மற்றபடி வேறு டைம் ஸ்லாட்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஜென்ரலாக 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகுது. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.